Hello guys, welcome to Disc Tamil YouTube channel. இந்த வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வேற பத்தி இல்லங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜித் சாரோட பையனை வந்து போலி கேஸ் போட்டு ஜெயிலுக்குள்ள அனுப்பிச்சிடுறாங்க. அஜித் சார் வந்து அவங்க பையனை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்தாரா, அந்த போலி கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனவன் யாரு, அவனை கண்டுபிடிச்சி ஏதாச்சும் பண்ணாரா, இதுதான் இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி வந்து சிம்பிளாக இருந்தாலும் எப்படி வந்து ஆதிக் அவரோட ஸ்க்ரீன் பிளேயில் எப்படி அந்த ஒன்லைனை வந்து சூப்பராக கொண்டு போயிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. படத்தில் வந்து ஸ்டோரியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. அங்கங்கே ஸ்டோரி வைக்கணுமே, இப்படி நகர்த்தணுமே அப்படின்ற ஒரு லெவலில் தான் படத்தோட ஸ்டோரி வந்து படம் ஃபுல்லாக நகரும். பட் ஆனால் இந்த திரைப்படம் முழுக்க 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 அஜித் சார் ஃபேன்ஸ்க்கான ஒரு படம் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு படமாக பார்க்காம அஜித் சாரோட அஜித் சாரோட ஃபேன்ஸ் அஜித் சாருக்காக எடுத்த படம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு வந்து தரமாக இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் வந்து லாஜிக்கு, ஸ்டோரி, எனக்கு வந்து இப்படி வேணும் அப்படி வேணும், ஒரு எமோஷனல் ஃபீல் ஆகணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அந்த மாதிரி எதுவும் இருக்காது. எமோஷனல் சீன்ஸ்னு அதான் அப்பா பையன் அந்த சென்டிமெண்ட் வந்து வச்சிருக்காங்க. பட் அந்த சென்டிமெண்ட் வந்து அந்த அளவுக்கு பெருசாக நமக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி ஒரு மாதிரி எமோஷனலாக நம்ம அழுகிற மாதிரியான எந்த ஒரு காட்சியுமே படத்தில் வந்து இல்லை. நம்ம எமோஷனலாக ஃபீல் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா படத்தில் முழுக்க முழுக்க வந்து நம்ம அஜித் சார் பில்டப், அஜித் சாரோட மாஸ் இதை மட்டுமே காட்டி முழுக்க முழுக்க திரைப்படுத்ததுனால வந்து இந்த படம் ஜஸ்ட் ஒரு ஃபேன்ஸ்க்கான ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். அஜித் சார் ரீசெண்ட் டைம்ஸ் ரிலீஸ் ஆன படங்களில் வந்து பெஸ்ட்டான ஒரு படம் இந்த படம் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். துணிவு, வலிமை இந்த படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 10 டைம்ஸ் பெட்டர் தென் இந்த படங்கள்லாம் நம்ம சொல்லாங்க. அந்த படத்துக்கு இந்த படம் வந்து எவ்வளோ மேல். பட் ஆனால் இந்த திரைப்படத்தில் ஸ்டோரி இருக்காது. அந்த படத்துலையும் ஸ்டோரி இருக்கும். பட் ஆனால் ஸ்டோரி இருந்தும் படம் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கும். பட் குட் பேட் அக்லியில் ஸ்டோரி இல்லைனாலும் படம் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஆதிக் அவரோட அந்த எங்கெங்கெல்லாம் வச்சா ரசிகர்கள் ரசிப்பாங்கன்னு தெரிஞ்சு செம்மையான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மேட்ரு வச்சமும் ஃபேன்ஸ்க்கான ஒரு விதம் தாங்க. ஒவ்வொரு கெட்டப் எல்லாமே தரமாக இருந்துச்சு. நம்ம வின்டேஜ் அஜித் சாரை பார்த்த ஃபீல் பார்த்துட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வின்டேஜ் அஜித் சார் வந்து தரமாக பண்ண அவ்வளோ டைலாக் சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு ஸ்வாகு, கடைசியில் ஒரு லுக் வரும், அது பில்லா லுக்கு, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அஜித் சார் பார்க்கும்போது தரமாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்தாப்புல. அப்புறம் அவரை வந்து சும்மா நக்கல் பண்ணி பேசுகிறது, நக்கலாக அப்படி ஃபன்னியாக இதெல்லாம் கூட இந்த படத்தில் பண்ணுறாரு. ரொம்ப வருஷமாக நம்ம வந்து அஜித் சார் வந்து ஒரே பேட்டர்னில் ஒரே மாதிரியான நடிப்பு, ஒரே மாதிரியான காஸ்ட்யூம் இந்த மாதிரி தான் பார்த்தோம். பட் ஆனால் குட் பேட் அக்லியில் டிஃப்ரெண்ட் காஸ்ட்யூம், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், டிஃப்ரெண்ட்டாக அவர் மேனரிசம் நடிக்கிறது என்ன அப்படின்னு இந்த மாதிரி நம்ம அஜித் சாரை வந்து இப்படிலாம் பார்ப்போமா அப்படின்னு வேண்டிகிட்டு இருந்த மாதிரி நம்ம பார்த்தாச்சு. அதுதான் இன்றைக்கி ஃபேன்ஸ் வந்து செம்மையாக கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க ஏற்ற மாதிரி அவங்க இவ்வளோ நாள் அஜித் சார் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படி எல்லா விதத்துலையுமே குட் பேட் அக்லி வந்து இருக்கும். சீன் பை சீன் வந்து ஏகே, ரெட் டிராகன் தெரிக்கும். ஒவ்வொரு சீன் எலிவேட் பண்ணுற விதம் அஜித் சாரை ஒவ்வொருத்தரும் எலிவேட் பண்ணுவாங்க. யார் வந்து அஜித் சாரோட பையன் மட்டும்தான் வந்து இந்த படத்தில் வந்து அஜித் சாருக்கு பில்டப் தராமல் இருப்பார்ல. மற்றபடி இருக்கிற எல்லாருமே அஜித் சாருக்கு வந்து ஒவ்வொரு சீன்லேயும் பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் அப்புறா சிங்கப்பூரே அவர் கையில் தான்ப்பா. இந்த மாதிரி நிறைய பில்டப்பான சீன்லாம் இருக்கும். பட் வந்து நான் ஸ்பாய்லர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்பாய்லரோட நம்ம வந்து இன்னொரு வீடியோ நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து ஸ்பாய்லர் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து படம் பார்க்கணும். படம் பார்க்க நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் ஸ்பாய்லர் சொல்லலை. ஸ்பாய்லர் சொன்னோம்னா நம்ம இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் பேசலாம். முக்கியமான ஒரு மேட்டர்லாம் படத்தில் இருக்குது. அதெல்லாம் எப்பட்றா வச்சிங்க, இதெல்லாம் எப்பட்றா அப்படிலாம் மாதிரி இருக்குது. ஆனால் அதில் வந்து தனியாக பேசுவோம். இந்த படம் முழுக்க முழுக்க ஃபேன்ஸுக்கான ஒரு படங்க. ஃபேன்ஸுக்கான ஒரு படம். படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் 2 மணி நேரம், 2 மணி 20 நிமிஷமா 2 மணி 20 நிமிஷமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அஜித் சாரை வந்து பில்டப் பண்ணி மாஸ் பண்ணி அஜித் சாரோட இன்ட்ரோ, ஒவ்வொரு கெட்டப், ஃபைட்ஸ் எல்லாமே, அப்புறமேட்டு ரெட்ரோ சாங்ஸ், பழைய சாங்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். மிக்சடாக தான் இருக்கும். இந்த படத்தில் ஆதிக் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதிக் அவர் வந்து இதெல்லாம் வச்சு எப்படி மாஸ் பண்ணுறதுன்றதை பண்ணியிருக்காப்புல. பல படங்கள் இப்படி பண்ணி ஐசோ ரெஃபரன்ஸ் அப்படிலாம் வச்சு ஃபேன்ஸுக்கு எப்படி நம்ம போய் கொடுக்கணும் அப்படின்றத அவர் கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. எல்லோரும் என்ன நினச்சாங்க, கதையில் ஏதாச்சும் பண்ணுவார், கதையாக தானே கொடுக்கும். ஆனால் கதையெல்லாம் என்ன பண்ண மாட்டேன். கதையே இல்லாமல் எப்படி வந்து ஃபேன்ஸுக்கு வந்து தீனி போடுறான் அப்படின்றத பாருங்கள் அப்படின்றத ஆதிக் அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. எல்லோரும் வந்து கதையோட தீனி போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நான் வந்து கதையே இல்லாமல் ஃபேன்ஸுக்கு எப்படி தீனி போடுறேன்டா அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த படம். இந்த படத்தில் கதையே இல்லைனாலும் ஃபேன்ஸ் ரசிப்பாங்க. ஃபேன்ஸ்க்கான ஒரு படம். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு இதுவுமே ஃபேன்ஸை வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ பேஸ்டாக மூவ் ஆகி சூப்பரான ஒரு இன்டர்வல் பிளாக் கூட முடியும். அது என்னன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன், ஸ்பாய்லர் ஆயிரும். செகண்ட் ஹாஃப் வந்து ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் தரமான ஒரு செகண்ட் ஹாஃப்ங்க. போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேக்கிங் வீடியோ போட்டிருப்பாங்க. நம்ம அஜித் சார் வந்து தரமாக பண்ணியிருக்காரு. அவர் சிரிக்கிறது, அவர் என்ஜாய் பண்ணுறது தான். அதுக்கப்புறம்
ஸ்டண்ட் ஒன்று வந்து கார்லேருந்து தாவுவார். அதெல்லாம் வந்து அவரே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது வாவ்! அந்த மாரி தான் இருந்துச்சு. படம் முழுக்க 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 நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன ஒன்றுனா, இந்த படம் வந்து முழுக்க முழுக்க அஜித் சாரை வந்து பில்டப் பண்ணி, அஜித் சாரோட பழைய படங்கள், பழைய பாட்டுகள், அப்புறமேட்டு நிறைய விஷயங்கள்லாம் வச்சு படத்தை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மீண்டும் ஸ்டோரி வேணும், எனக்கு வந்து இப்படி ஸ்க்ரீன் ப்ளே இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த படம் அதுக்கான ஒரு படம் இல்லைங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஃபேன்ஸை திருப்தி பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இது இருக்கும். இத்தனை வருஷமாக ஃபேன்ஸ் வந்து அஜித் சாரை பார்க்காத ஒரு படமாக தான் இந்த ஒரு படம் இருக்கும். அதனால் அதுக்கு வந்து வேறு லெவல் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டோரி வைஸ் இந்த திரைப்படத்தில் ஒன்றும் இல்லைனாலும், அதை எப்படி ஸ்டோரியே இல்லைனாலும் படத்தை எப்படி தரமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விதத்தில் ஆதிக் அவர் வந்து சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படம் முழுக்க முழுக்க ஆதிக் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்லணுங்க. ஓகே, இப்போது ஜி பிரகாஷ் அவர் ஜெயிச்சாரா மியூசிக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏற்கனவே ஜெயிச்சுட்டு தான் இருக்கார் மியூசிக்கில். இந்த படத்தில் எப்படி போட்டிருக்காருன்றது மட்டும் நம்ம பார்ப்போம். ஜி பிரகாஷ் அவர் மியூசிக் பொறுத்தவரைக்கும் எனக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது வேறு லெவலில் மியூசிக் போடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் எனக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் கிரியேட் பண்ணிச்சு. ஒரு டீசெண்டான ஒரு பிஜிஎம் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி படத்தில் வந்து ரீமிக்ஸ் சாங்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு படத்தை வந்து வேறு லெவலில் காமிச்சிருக்கேன். ஜி பிரகாஷ்னு நான் அந்த படத்தை செய்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து எந்த பிஜிஎம்மும் பெருசாக எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி தெரில. ஒரு டீசெண்டான ஒரு மியூசிக் தான் ஜி பிரகாஷ் பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த படத்தில் வந்து அர்ஜுன் தாஸரோட கேரக்டர் வந்து அன்எக்ஸ்பெக்டட் வேறு லெவல் நடிச்சிருந்தார். அவர் நாட்டி சைடு, அவரோட வில்லனிசம் சைடு எல்லாமே வந்து பக்காவாக வந்து பேலன்ஸ் பண்ணி தரமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். எனக்கு வந்து அஜித் சாருக்கு அடுத்து அர்ஜுன் தாஸ் அவரோட கேரக்டர் வந்து திரைப்படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக குட் பேட் அக்லி திரைப்படத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படம் ஃபேமிலிக்கு எப்படி ஒர்க் ஆகுன்றதுலாம் எனக்கு தெரியலங்க. ஏன்னா வந்து இனிமேல் தான் ஃபேமிலிலாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது எனக்கு தெரில. அவங்க பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஃபேன்ஸுக்காக இந்த திரைப்படம் வந்து பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். கதையெல்லாம் ஓரம் வச்சுட்டு ஃபேன்ஸுக்காக நான் வந்து 2.5 மணி நேரம் ஃபேன்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு படம் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இதில் கதையெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு தான் ஆதிக் வந்து முடிவெடுத்து படம் பண்ணியிருக்காருன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. கதையெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். நீங்கள் அஜித் சாரோட படமாக நீங்கள் பாருங்கள். இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸாக ரிலீஸ் ஆன படங்களே பெட்டரான ஒரு படம்னா அது குட் பேட் அக்லி தான்.